பிளாக்மெயில் எல்லாம் ரகசியமா தாங்க பண்ணுவாங்க. இப்படி பப்ளிக்கா டெய்லி ஒரு வீடியோ போட்டு பொண்டாட்டி 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 அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி பேசுற ஆளுக்கு பொண்டாட்டிய நம்ப முடியல. எவ்வளவுதான் மணி மைண்டடா இருந்தாலும் பணத்துக்காக அவ கேட்கிறா அப்படின்றது தானே எதிர்த்தரப்பு வாதமா இருக்குது. மனைவி இருக்கும் பொழுது உன் புத்தி எங்க போச்சு? அவர் ஜாலியா இருக்காருங்க. அவர் ஜாலியா இருக்காரு. அப்படி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல ரங்கராஜ் தான் ஃபாதர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அடல்ட்ரியில என்னங்க பெண்ணுரிமை இருக்குது? இன்னொரு பெண்ணுடைய உரிமையை பறிக்கிறது தானேங்க அது. அது கண்டிப்பா இவங்க வந்து அந்த அவரை மயக்கிருப்பாங்க அப்படின்னு பேசுறவங்க கூட ஒரு வாரிசு, அந்த வாரிசுக்கான உரிமையை நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஏற்கனவே திருமணமாகி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற ஒருத்தனை லவ் பண்றதுங்கிறது அந்த குழந்தைகளை மனசுல வச்சாவது ரெண்டு பேரும் முக்கியமா மாதம்பட்டி லீலைகள் அப்படின்னு விதவிதமா புதிய சித்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிடம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் நடிகை கஸ்தூரி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன் மேடம். இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டின் விவகாரம் இன்னைக்கு வந்து பெருசா கிட்டத்தட்ட ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. இவர் வந்து சமீபத்துல இவர் மகளிர் ஆணையத்துல ஒத்துக்கிட்டாரு, நான் தான் அந்த குழந்தைக்கு தகப்பேன், என்னோட மனைவி தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அந்தரி பட்டி அடிக்கிறாரு. டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அதான் நான் ஒத்துக்குவேன், டிஎன்எஸ்ல ஓகேனா வந்து அவர் குழந்தையோட செலவெல்லாம் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. எப்படி மேடம் பாக்குறீங்க? அவருடைய மாதம்பட்டி பாக்கசாலா மூலமாக எத்தனையோ தோசையை திருப்பி போட்டிருப்பாரு. அதனால லாகவமா இப்ப வந்து அவர் பேச்சையும் வந்து திருப்பி போடுறாரு. உள்ள ஒண்ணு பேசுறாரு, வெளியே ஒண்ணு பேசுறாரு. என்னுடைய மதிப்புக்குரிய தோழி சுதா அவர்கள் தான் ஜாய்க்கு வழக்கறிஞரா இருக்கிறாங்க. ரெஸ்பெக்ட் டு ஹர், பிகாஸ் பொருளாதார அழுத்தம், அப்புறம் நிறைய பெரிய மனுஷங்க உடைய சிபாரிசையெல்லாம் தாண்டி அவங்க ஜாய்க்காக ரொம்ப விடாப்பிடியா அவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்கள நான் பாராட்டுறேன். சுதா, ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஜாயை பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்றேங்க, ஒரு லேடி இன்றைய சமுதாயத்துல, நாம வந்து அமெரிக்கா கிடையாது, நாம இந்தியா. அதனால நான் இந்த மாதிரி ஒருத்தரோட போயிட்டேன், அவரை காதலிச்சுட்டேன், அவரோட வாழ்க்கை நடத்திட்டேன், இப்போ அவருக்காக குழந்தையும் பெத்துட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றதுக்கெல்லாம் வந்து அப்படிலாம் அமெரிக்கா மாதிரி பணத்துக்காக எவ்வளவுதான் மணி மைண்டடா இருந்தாலும் பணத்துக்காக அவ கேட்கிறா அப்படின்றது தானே எதிர்த்தரப்பு வாதமா இருக்குது. அப்படி இருந்தாலுமே அத வந்து ரகசியமா பிளாக்மெயில் எல்லாம் ரகசியமா தாங்க பண்ணுவாங்க. இப்படி பப்ளிக்கா டெய்லி ஒரு வீடியோ போட்டு அவங்க முகமும் அந்த வீடியோவில் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாண போட்டோஸ் தான் போட ஆரம்பிச்சாங்க அவங்க. என் வயித்துல ஒரு பிள்ளை இருக்கு, அவங்க ஃபர்ஸ்ட் எதுவுமே போடல. ஃபர்ஸ்ட் அவங்க கமிஷன் ஆபீஸ் தான் வந்தாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? வயிற்று தள்ளிக்கிட்டு வந்து என் வயித்துல ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தைக்கு மாதம்பட்டி தான் அப்பா. ஆமா, அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குடும்பம் இருக்குது, ஆனா அந்த செப்பரேட் ஆயிட்டாருன்னு நினைச்சு அதை நம்பி நான் திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து அந்த அவரை மயக்கிருப்பாங்க அப்படின்னு பேசுறவங்க கூட இப்போ அவங்க வெளியிட்ட திருமண புகைப்படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் we have to believe அது மேரேஜ் போட்டோஸ். அது வந்து டோட்டலா மேரேஜ் போட்டோஸ். இட் இஸ் நாட் சும்மா கூட நிக்கிறது, கணத்தை தடவிக்கிறது, இப்படி செல்ஃபி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி இல்ல. தெளிவா மேரேஜ் போட்டோஸ். அப்படி இருக்கும் போச்சுல திருமணம் புரிந்து அது அந்த தன் கணவனுக்கு அவங்க கன்சீவ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இல்ல அவங்க வந்து வேற பலரோட அவங்க வந்து இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கறதுடைய மீனிங் என்ன? என்ன மட்டும்தான் அவங்க குடும்பம் நடத்திருக்கிறாங்களா, இல்ல பல குடும்பம் நடத்திருக்கிறாங்களா ஜாய் கிறிஸ்டில்டா? இதுதான் கேள்வி. ஓகே, இத வந்து நான் ரெண்டு இடத்துல ரெண்டு விதமா நான் இத பதில் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட், பிறக்க போற குழந்தைக்கு நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறீங்களா, எடுங்க. அப்படி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல ரங்கராஜ் தான் ஃபாதர் அப்படின்னு வந்துருச்சுன்னா
இத்தனை நாள் இந்த பெண் கேட்டதை விட அதிகமா நீங்க சட்டப்படியா அந்த அந்த மகனுக்கு, ஆண் குழந்தை, அந்த மகனுக்கு நீங்க குடுக்கணும். இந்த பொண்ணு கேட்டது ஏதோ 6 கண்டிப்பா. லட்சம் மெயின்டனன்ஸ் கேட்டிருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஹி ஹாஸ் டூ கிவ். சொத்துல பாதிய பிரிச்சு அந்த ஒரு ஒரு மகன், ஒரு வாரிசு. அந்த வாரிசுக்கான உரிமைய நீங்க குடுத்து தான் ஆகணும். ஓகே. அதுக்கப்புறம் யாரும் வந்து உங்கள எதுவுமே கேட்க தேவையே இல்ல. ஓகே, ஃபைன். நீங்க டிஎன்ஏ கேட்கிறீங்களா? அந்த பெண் மேல உங்களுக்கு அந்த பெண்ணுடைய வரலாறு அப்படி இருக்கு. அதனால உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு அத எடுத்துக்கிறதா? இல்ல சந்தேகப்படுறாரு எப்படி மேடம்? அதுதான். அந்த பெண் மேல இவரு வந்து தன் கூட மட்டும் இல்ல. இந்த குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட்னா என்னங்க? இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது? அப்படிங்கிற கேள்வி தான் டிஎன்ஏ டெஸ்ட். ஆமா. அது இவர் சந்தேகம் அந்த பெண்ணுடைய நடத்தையால இவர் சந்தேகப்படுறாரா? இல்ல இவரோட வரலாறுனால இவர் சந்தேகப்படுறாரா? என் கேள்வி. முதல் கேள்வி. ஏன்னா, ஆ கண்டிப்பா. ஊர்ல பலவாரா நானே கேள்விப்படுறேங்க. நான் வந்து ஊருக்கு வெளிய ஒதுக்குப்புறமா தெலுங்கானால உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா ஊரு விட்டு ஊர் வந்தே எனக்கே வந்து ஏதேதோ காதுக்கு வருது. அதுல முக்கியமா ஆ மாதம்பட்டி லீலைகள் அப்படின்னு வ வ விதவிதமா நம்ம கேள்விப்படுறோம். இதுல எவ்வளவு உண்மை, எவ்வளவு பொய்ன்னு தெரியல. ஆனா நான் நெறைய கேள்விப்படுறேன். நெறைய ஏதேதோ அ சம்மந்தப்பட்டவங்கள வந்து இதுக்கு மேல சொன்னா அவங்க அடையாளம் தெரிஞ்சிருங்கிறனால நம்ம வாய கட்டி போட வேண்டி இருக்கு. பட் கண்டிப்பா. சம்மந்தப்பட்டவங்களே சிலர் வந்து அ இந்த கேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கதைய சொன்னதெல்லாம் நடந்திருக்குதுங்க. சோ ஒரு ஒரு ஆண் பல பெண்களோட தொடர்பு வைக்கும் பொழுது, அந்த ஆணுக்கு வந்து எந்த பெண்ணுமே உத்தமையா தெரிய மாட்டா. உண்மதான். ஏன்னா, அ ஈஸ் அவ அவ அவ் என்ன சொல்றது? அந்த மாரி பெண்கள நெறைய பார்த்து பழக்கப்பட்டவருக்கு, ஒரு நேர்மையா உன் கூட விசுவாசமா இருக்க ஒரு பெண்ண பார்த்தா உனக்கு தெரியாது. பொண்டாட்டி, பொண்டாட்டி, பொண்டாட்டி அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி பேசுற ஆளுக்கு, பொண்டாட்டிய பொன் நம்ப முடியல. அப்ப நம்ப முடியலன்னா ஏன் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க? கேரக்டர் ஜாய் கேரக்டர் தப்பா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆண்டனி. டார் கேரக்டர் தப்புனா, ஆமா. ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அப்பவே செட்டில்மென்ட் கரெக்ட். பண்ண வேண்டியது தானே! இப்ப பண்ற செட்டில்மென்ட்ட அப்ப பண்ண வேண்டியது தானே! நம்பி தானே இல்ல கட்டியிருக்கிறீங்க. அப்பவே இல்ல இப்ப சந்தேகப்படுற நீங்க அப்பயே சந்தேகப்பட்டுருக்கலாமே! வெளிய போயிருக்கலாமே! அததான் சொல்றேன். அப்பவே இல்ல வயித்துல ஒரு குழந்தை உருவாயிருச்சுன்னா, இப்ப சொல்ற செட்டில்மென்ட்ட அப்ப பண்ணியிருக்கலாமே! ஆ? அப்ப அந்த கண்டிப்பா. பெண் அதுக்கு ஒத்துக்கலையா? நீங்க ஆஃபர் பண்ணீங்களா? அந்த பெண் ஒத்துக்கலையா? ஏன் ஒத்துக்கல? அப்ப ஏதோ மனசாட்சி அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் ஆவுது. இல்லீங்களா? காச வாங்கிட்டு ஆமா. போற கேரக்டர் இல்ல. கண்டிப்பா. இல்ல, இல்ல, இல்ல. இது வந்து நான் கம்மியா ஆஃபர் பண்ணிட்டேன். பெருசா ஆஃபர் பண்ணியிருந்தா போயிருக்கும் அப்படின்னு இவங்க இதெல்லாம் இந்த இந்த வாதமெல்லாம் எடுத்து வைக்கப்படுது. நான் சொல்றேன் அப்ப புள்ள ஒண்ணுதுன்னு சொன்னா அது கேட்கிறத விட மிக அதிகமான அளவுல செட்டில்மென்ட் குடுக்கணுங்க. செட்டில்மென்ட் கிடையாது. கமிட்மென்ட் குடுக்கணும். திருமணத்தால நீ குடுக்காத கமிட்மென்ட்ட ஆமா. பையன் மூலமா நீ குடுக்கணும். அ ஒரு இதுல ஜாய நான் கண்டிப்பா எதுக்கு திட்டுறேன்னா, இருக்கிற மனைவி ஒரு மனைவி இருக்கும் பொழுது, உன் புத்தி எங்க போச்சு? ஒரு மனைவி இருக்கும் பொழுது, நீ அந்த அந்த மனைவி கிட்ட கலந்து ஆலோசிச்சிருக்கணும். இல்ல இஸ்லாமியர்கள்ல வந்து முதல் மனைவி அப்ரூவல் குடுக்கணும். கன்சென்ட் குடுக்கணும். அந்த மாரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வாங்கியிருக்கணும். நீ ஒரு நம்பிக்கையின் பேர்ல, காதலின் பேர்ல, அவர் சொல்றதையெல்லாம் நம்பி நான் கட்டிட்டேன் இவர. அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு அவரோட இல்ல வாழ்ந்துட்டேன். இப்ப வாழ்ந்ததுக்கு இல்ல பிறகு குழந்தை உருவானதுக்கு பிறகு கட்டிக்கினேன். அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு ஒரு பாடம்ங்க. திருமணத்தை கடந்த உறவுகள்னால இல்ல மேடம். இவர் தான் பெண்கள் சொல்லியிருக்காரு தான் மேடம். நான் வந்து பாதிக்கப்படுறாங்க. மேடம் முதல் மனைவி ஸ்ருதியா வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். இப்ப லீகலா போயிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு மேடம். இவரு இந்த ஜாய் கிருஷ்ணாவோட பழகியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அது எல்லா விதத்திலும் நம்பிருச்சுங்கிறது புரியுது. இருந்தாலும் இதனால நாம எல்லாருக்கும் பெரிய பாடம் என்னன்னா, பெரியவங்க சொன்னதெல்லாம் வந்து பெரியவங்க முட்டாள் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் வந்து அ அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப காலம் மாறி போச்சுன்னு சொல்றோம். காலமெல்லாம் மாறல. இன்னிக்கும் அ கர்ப்பம் ஆவுறது பெண்கள் தான். இன்னிக்கும் கண்டிப்பா. ஒரு பிள்ளைய நாளைக்கு வந்து
அப்பங்காரன் பொறுப்பில்லாம போயிருவான். ஒரு பிள்ளைய விடாம காப்பாத்துறது தாய் தான். அ தாய் அப்படிங்கிற ஸ்தானத்த கொச்சைப்படுத்தும் விதமான நடவடிக்கைகள்ல நம்ம ஈடுபடும்போது, அதற்கான பின்விளைவுகள் இன்னிக்கும் இருக்கு. இத சட்ட ரீதியா நம்ம சொல்லல. சமூக ரீதியா நான் மறுபடியும் சொல்றேன். திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறது, இந்த தெய்வீக காதல் இதெல்லாம் வந்து இருக்கட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். காதல் தெய்வீகமாவே இருக்கட்டும். அது தெய்வீக பாட்டுக்கு அது இருக்கட்டும். ஆனா நீங்க சட்ட ரீதியா எல்லாம் சரியா இருக்கா? ஒரு விவாகரத்து ஆயிருச்சா? அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஐயா! இன்னைக்கு பொண்ணு பார்க்கிறவங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுக்குறாங்க. அப்படி ஆயிடுச்சு காலம். உண்மதான் மேடம். தெரியுமா? ஆ. கண்டிப்பா. நோய் ஆண்மை நொடி இருக்கா எதுவும் இல்ல. அவனுக்கு? ஆண்மை இருக்கான்னு முதல்ல எடுக்குறாங்க மேடம். ஐயா! என் குடும்பத்திலேயே ஆயிப்போச்சுய்யா. அதெல்லாம் நாங்க நாங்க ச ந ந நல்ல சம்மந்தம். ரொம்ப அருமையா கல்யாணம் பண்ணி வச்சோம். எனக்கு தங்கச்சி மொற. ரொம்ப அருமையா கல்யாணம் பண்ணி வச்சு, கடைசில 6 மாசம் கழிச்சு, அ எல்லாம் எவ்வளோ போச்சு. கல்யாணம் தடபுடலா பண்ணி, அது சரியா அமையல. அந்த பொண்ணு இன்னைக்கு நல்லா இருக்கா. அ ஒரு ஒரு நல்ல கணவரை அடைந்து நல்லபடியா சந்தோஷமா இருக்கா. பட் இந்த டெஸ்ட்லாம் இன்னைக்கு எடுக்க வேண்டி இருக்குது. ஆண்மையா? இன்னொரு எனக்கு என்னுடைய தோழி எவ்வளவு நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆண்டனி. இத்தோட ம். 13 வருஷமா நீங்க ஆ, சொல்றபடிதான், அவரு வந்து ஆண்மை இல்லாதவர் இல்ல. அவரு வந்து ஆ. ஓரின சேர்க்கையாளர். ஓரின ஐயய்யோ! சேர்க்கையாளர் வீட்டுல அப்பா, அம்மாவுக்காக ஒரு மனைவிய உட்காத்தி வச்சுட்டு, அவங்க குடும்ப கௌரவத்துக்காக ஒரு மனைவிய அந்த பொண்ணு கன்னியாவே இருக்கு 13 வருஷமா. கன்னியாவே வாழ்ந்துட்டு அடப்பாவத்தா! இருக்காங்க. நாங்கலாம் இது அலுத்து போயிட்டோம்ப்பா. எவ்வளவோ சொல்லி அலுத்து போயிட்டோம். இல்ல, இல்ல ரொம்ப அ ரொம்ப அ கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி. என் ஃப்ரெண்ட் ஃபேமிலி. அவங்க வந்து ஆ. அவங்க அப்பா, அம்மா வந்து "ஐய்யய்யோ! வேணாண்டி. எங்களுடைய மானம் போயிரும். எங்க குடும்ப கௌரவம் போயிரும். நீ வாலா வெட்டியா இருக்கங்கிறது வெளிய தெரிஞ்சா எங்களுக்கு ரொம்ப இதுவாயிரும்னு" சொல்லி ஒரே பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சுட்டாங்கங்க. அ ஐயய்ய! நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சுங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. அ அந்த மாரி ஆட்களும் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஓரின சேர்க்கையாளர். அவர் ஜாலியா இருக்காருங்க. அவர் ஜாலியா இருக்காரு. உண்மதான், இந்த பொண்ணு வெட்டியா உண்மதான். உட்கார்ந்திருக்கு. ஆ. வெட்டியா உட்கார்ந்திருக்கு. ஆண்கள் வந்து எல்லா விதமாவும் இத ஒரு ஒரு பொண்டாட்டிய டைவோர்ஸ் பண்றதுக்குள்ள, இதுக்கு கன்சீவ் ஆயிருச்சு. உடனே இத வந்து கல்யாணம் பண்ணி, அதனால என்ன? அப்படின்னு பெருந்தன்மையா நீ ஏத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வேற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு நீ ஒதுங்கிட்ட. இப்படி இருக்கலாம். கண்டிப்பா. இருக்கலாம் இல்லையா? இப்படி இருக்கலாம். ஆமா. அப்படி இது இது ஒண்ணு தான் மாதம்பட்டிக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா இருக்க முடியும். ரங்கராஜுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அப்ப நிஜமாவே இல்ல நான் மேடம். லவ் இப்ப பண்ணேன். ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட இல்ல மேடம். ஆரம்பத்திலே 2, 3 அபார்ஷன் பண்ணியிருக்காரு. அது அப்படிதான் சொல்றாங்க ஜாய் கிறிஸ்டல்டா. இருக்கலாங்க. ஏன்னா இவரு தான் ஏற்கனவே திருமணமானவர் தானேங்க. அப்போ அவருக்கு வந்து ஆமா. இன்னொரு நம்பர் 2 அப்படிங்கும் பொழுது, அதுக்கான சவால்கள் இதெல்லாம். ஜாய் கிறிசெல்டா சின்ன பாப்பா கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்களுக்குமே ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒண்ணும் குழந்தை கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு தான் அவங்களுமே ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வர்றாங்க. சோ அந்த ஆமா. ரிலேஷன்ஷிப்ல அது சாரி நான் இத சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன்டுங்க. ஓகே. சினிமால நடிக்கிறதுங்கிறது வேற. சினிமாவுல நடிக்கிறதுக்கும், நிஜ வாழ்க்கைக்கும் நான் கன்ஃப்யூஸ் பண்றதில்ல. நான் ஓல்ட் ஃபேஷன்டு தான். இந்த தெய்வீக காதல், அமர காதல், காதலுக்கு வந்து அ கண் இல்லை, ஜாதி இல்லை, அதெல்லாம் ஓகேங்க. ஆனா காதலுக்கு கல்யாணம் இல்லைன்னுலாம் நான் அந்த அளவுக்கு நல்லவ கிடையாதுங்க நானு. அந்த அளவுக்கு ஏமாளி கிடையாது. அந்த அளவுக்கு அ லிபரல் கிடையாது. அந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனைலாம் எனக்கு கிடையாது. ஏற்கனவே க திருமணமாகி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற ஒருத்தன லவ் பண்றதுங்கிறது, அது அத துரோகமா தான் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா, அது வந்து ஒரு இன்னொரு ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமா தான் என்னால அத பார்க்க முடியுது. ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் ஆயி, ஒரு கையில ஒரு குழந்தை. அந்த சமயத்தில ஒரு வந்து இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டுருக்காரு பாருங்க. பொண்டாட்டி ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கிஸ் எல்லாம் குடுத்திருக்காரு. இப்ப சமீபத்தில இப்ப ஜஸ்ட் நவ்ல ஒரு வீடியோ வந்திருக்கு. சோ இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு பெண்ணால மேடம் ஒரு ஈர்ப்பு வராம இருக்க முடியும்? அதுதாங்க சொல்லுங்க.
அதனாலதான் நான் சொன்னேன். நான் ஒரு ஓல்ட் ஃபேஷன் பெர்சன்னு சொல்லிட்டேன். இப்போ காதல் வந்து யார்கிட்ட வரும்? எதனால வரும்? இந்த மாரி ரூல்ஸ் எல்லாம் பார்த்து வருமா? அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஒரு நெருக்கம் நடந்துருது. ஆ அவங்களுக்குள்ள உருவாகிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா, நான் நான் அத வரவேற்கல. கண்டிப்பா. இன்னைக்கு அழுவுறது யாரு? இன்னைக்கு ஜாக்கி அழுவுறது செல்வா. யாரு? ஆ. கடைசியில பாதிப்பு பெண்ணுக்கு தாங்க. நாம பெண்ணுரிமை எல்லாம் பேசலாங்க. பெண்ணுரிமை நாம வந்து படிப்புல, ராணுவத்துல ஏதோ கிரிக்கெட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல நம்ம அந்த பெண்ணுரிமையையும், சமத்துவத்தையும் காட்டுவோம். அ அடல்ட்ரில என்னங்க பெண்ணுரிமை இருக்குது? இன்னொரு பெண்ணுடைய உண்மதான். உரிமைய பறிக்கிறது தானேங்க அது. ஆ அது கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஃபவுண்டேஷனே இல்லாம, நீங்க ஒரு பெரிய வீடு கட்டுற மாரி. மெயின் ஃபவுண்டேஷன் வந்து நம்பிக்கை. ஓகேவா? "என்ன நம்பலையா?" அப்படின்னு ஒருத்தன் உங்கள வந்து கேட்கிறான். ஒரு பெண்ண. நான் ஜாய சொல்லலங்க. ஜாய சொல்லல. பொதுவா சொல்றேன். "என்ன நம்பலையா நீ? என்ன நம்பு." அப்படின்னு ஒரு ஆண் உங்கள கேட்கிறான். ஆனா, அவன் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை குட்டியோட இருக்கிறாங்கும்போது, அவன் ஏற்கனவே ஒரு நம்பிக்கை துரோகத்த செய்றான். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆமா. துரோகம் செய்றவன், உனக்கு துரோகம் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? அந்த அடிப்படை உண்மதான். காமன் சென்ஸ் தானேங்க அது. அடிப்படையான விஷயம். இது கண்டிப்பா. இன்னைக்கு நேத்து இல்ல. கோவலன்லேருந்து இருக்கு. இன்னைக்கு நேத்து கிடையாது. ஒருத்திய விட்டுட்டு இன்னொருத்திய பார்க்கிறவன், இன்னொருத்திய விட்டுட்டு இன்னொருத்திய பார்க்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? சரி, உண்மதான். திருமணம் அதுக்காக தான் செய்றோம்னு சொன்னா, திருமணம் செஞ்சு அதுக்கு சாட்சி எல்லாம் வச்சு, யாராவது சாட்சி வந்தாங்களாங்க? ஜாய்க்கு? அந்த போட்டோ, வீடியோ தான் மேடம் திருமணத்துக்கு சாட்சி. ஃபோட்டோ கோயில்ல யாருக்குமே தெரியாம மாலை மாத்திக்கிறது வந்து திருமணமா? மந்திரம் ஓதி அ ஊர கூப்பிட்டு செய்யறது திருமணம். சரி, நீங்க இருக்கிறது வந்து நம்பர் 2 ரிலேஷன்ஷிப். 2 பேருக்குமே வந்து இது அ ஒரு அன்கன்வென்ஷனல் ரிலேஷன்ஷிப். சரி, ஓகே. அது ஆமா. அவங்க விருப்பம். அதுக்கு சாட்சி இருக்கா? அந்த சாட்சிகள் எங்க? இந்த கேள்வி வருது இல்லையா? இதெல்லாம் நான் இல்ல வந்து ஒரு ஒரு ஒருத்தங்கள குறை சொல்றதுக்காக நான் சொல்லல. ஒருத்தங்கள பார்த்து கை நீட்டுறதுக்காக சொல்லல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததுக்கு ய பொறுப்பு எல்லா பக்கமும் இருக்குன்னு சொல்றேன். இல்ல பிளாக்மெயில் ரிப்பீட் பண்ணி தான் கல்யாணம் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்றாரு மேடம். அதாவது ஆல்ரெடி ஆமாங்க. ₹1,50,000 வயித்துல மாத குழந்தை ஜீவனாம்சம் உருவாயிருச்சு. மாரியும். வயித்துல குழந்தை உருவாயிருச்சு. அதனால ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் இருந்திருக்கலாம். ஆம் எ உன் குழந்தைய நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆண் வந்து சரி மனைவியா இவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்த குடுத்துறலாம். நாளைக்கு சமூகத்துல இது தேவைப்படும் அப்படின்னு நெனச்சிருக்கலாம். அது ஏன்னா ஏன்னா அவர் சொல்றது அதுதான். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய போக்குவரத்து சரியில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு விலகிட்டேன். குழந்தை எந்தா இருந்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதான் அவருடைய நிலைப்பாடு. இன்னைக்கு இந்த பெண்ண பொறுத்தவரைக்கும் குழந்தை அவருதா இல்லன்னா, கம்ப்ளீட் ஃபியூச்சர், கெரியர், மானம், மரியாதை, அத சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை, அவங்க ம அவங்களுடைய பெற்றோர், குடும்பத்தினர் வாழ்க்கை எல்லாமே போயிரும். அதனால கண்டிப்பா. ஜாய் அப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில இந்த கம்ப்ளைண்ட்ட குடுத்திருப்பாங்கன்னு நான் நெனைக்கல. ஷி ஹாஸ் டூ மச் ரிஸ்க். ஆ இது வந்து ம ரங்கராஜுடைய மகன் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா அந்த அ முக சாயல பார்த்தே இன்னைக்கு யாருது மாரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அ அதுக்கு வாய்ப்பு இல்ல குழந்தை அப்படிங்கிறதுனால, டிஎன்ஏ அப்படிங்கிறோம். ஓகே. அ ஐ திங்க் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஜாய் பக்கம் நியாயம் இருக்கிறதா தான் நான் நெனைக்கிறேன். பட் இல்ல. அவங்க செய்த இந்த செயலை வேற யாரும் செய்யக்கூடாது. பணத்துக்காகவோ, காதலுக்காகவோ, எதுக்காக நீங்க அ ஒரு திருமணமான ஆணுடைய வீட்டுக்குள்ள கால வைக்கிறீங்க? அப்படிங்கிறது எனக்கு புரியாத புதிரு. ஏங்க ஆண்களா இல்ல? நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே. என்னத்த சொல்றது? இந்த பாழா போன லவ்வால நெறைய பேர் பாழா போறாங்க. என்ன பண்றது? என்ன பண்றது? இது வந்து கண்டிப்பா சட்டப்படி மேடம். இது குற்றமா? இல்ல. ஆனா வேற ஒரு நல்ல மனிதர வந்து நீங்க சந்திக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாமோ! அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா மேடம். முதல்ல வந்து இப்ப நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னவரு, திரும்ப அதிரப்பள்ளி அடிக்கிறாரு. இன்னைக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா தான் நான் வந்து ஒத்துக்குங்கிறாரு. மேற்கொண்டு பிறகு அசிங்கம் வந்து இப்ப அவரு மாதம்பட்டி ரங்கராஜ் தான மேடம் போயிட்டு இருக்கு.
ஒருவேளை டிஎன்ஏஸ்ல இவர்தான் அப்பான்னா என்ன மேடம் பண்ணுவாரு? மேற்கொண்டு அவருக்கு தானே அசிங்கம். இந்த பொண்ணு அந்த காலம் மாரி அ அ இந்த பழைய தமிழ் சினிமால தங்கச்சி கேரக்டர்லாம் வில்லன் குழந்தைய சுமந்துக்கிட்டு, கண்ணீர் வகுத்துக்கிட்டு, ஒரு பக்கமா ஓரமா உட்கார்ந்திருக்கும். ஹீரோ போய் நியாயம் கேட்பாரு. "நினைத்தவன் ஆமா. முடிப்பவன்" அப்படின்னு எம்ஜிஆர் அதெல்லாம் இல்ல இப்ப. அ இவளே வந்து தேர எடுத்து தெருவுல இழுத்து விட்டாச்சு. இதுக்கு மேல அங்க போறதுக்கு எதுவும் மிச்சம் இல்ல பாஸ். 2 பேரும் வெட்ட வெளிச்சமா ஆக்கிட்டாங்க. இதுக்கு மேல அங்க ஒண்ணும் பேலன்ஸ் இல்ல. இப்ப என்ன அ ம இன்னைக்கே அந்த குழந்தைய டிஎன்ஏ டெஸ்ட் இல்லாம குழந்தைன்னு அங்கீகரிச்சு, அ தன்னுடைய வாரிசுக்கு தேவையான, உரித்தான எல்லா உரிமைகளையும், வசதிகளும் செய்து குடுப்பது. ஒரு 1 மந்த், 2 மந்த் டிலேட் ஆக போகுது. இதுல என்ன பெருசா மானம் போக போகுது? கண்டிப்பா. அது ஒருவேள அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அவருக்கு சாதகமா வந்து, இந்த பெண்ணுக்கு அட்வர்ஸா வந்தா தான், ஜாய்க்கு தான் ரிஸ்க் இருக்கு. இவருக்கு என்ன ரிஸ்க் இருக்கு? ஆமா. ஒரு ரிஸ்க்கும் இல்ல. அவருக்கு அவர் மனைவி கூட அவர் கூட தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதே விமென்ஸ் கமிஷன் விசாரணைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கைய பிடிச்சுட்டு தான் போனாங்க. எனக்கு அது ஆமா. புரியல. அது எனக்கு புரியவே இல்ல. இல்ல மேடம் இப்ப அந்த அந்த விசாரணை ரோடு பாருங்க, மனைவிய வந்து வெளில அனுப்பிச்சு விட்டு, இவரே சொல்லியிருக்காராம், "நீ தான் என் வாழ்க்கை. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபியூச்சர் பிரைட்டா இருந்துச்சு." அப்படி இப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து அப்படியே மாத்தி பெல்ட் அடிக்கிறாரு. அப்படிங்கும்போது, இது எங்க போய் மேடம் முடியும்? ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, "என்னோட குழந்தையோட சாபம் நீ சும்மா விடாது. நீலாம் மனுஷனையா? நீ வந்து அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ட்ட வந்தியா?" அப்படிலாம் இன்னைக்கு பேசுறாங்கல்ல. இல்ல அவங்க பேசுறது, அவங்க இப்படி அவங்க தரப்புல அவங்க பேசுறாங்க. இவங்க தரப்புல நான் உண்மையா தான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் சில உண்மைகள் தெரிஞ்சதுனால நான் விலகிட்டேன் அப்படின்னு இவங்க பேசுறாங்க. இதெல்லாம் வந்து அதாவது அ நல்லா ஊர் பார்த்து, கல் பார்த்து, அப்பா, அம்மா பார்த்து பண்ற கல்யாணத்திலேயே 1000 பிக்கல் புடுங்கல் வருது. இதெல்லாம் வந்து ஒரு வரையறைக்குள் அடைக்க முடியாத உறவு. இதுக்கு நம்ம என்னத்த பேசுறது? அ இவரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னா, அவங்களும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அ அவங்க வந்து குழந்தை இந்த குழந்தை இதுதான் அந்த இவங்களுடைய வரலாற பத்தியோ, இவங்களுடைய இத பத்தியோ, அ நடத்தை பத்தியோலாம் பத்தி பேச்சே இல்லங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. அ அவங்க பர்சனல் ஓகே. இவங்க பர்சனல் ஓகே. அது பப்ளிக்கா வந்து வெளிய வந்துட்டதுனால நாம எல்லாரும் பேசுறோம். ஆனா இதுல ஒரு குழந்தை மாட்டிக்கிட்டு இருக்கு. ம். ஆமா. ஒரு குழந்தை மட்டும் இல்லாம, அவருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அவரே ஏற்கனவே குடும்பஸ்தன். அவருடைய உன் மனைவி, மொத்தம் முதல் 4 மனைவின்னு 4 சொல்ல முடியாது. ஒரே மனைவி. ம். ஒரே மனைவி. ஒரே மனைவி. மொத்தம் 4 குழந்தை அ மாட்டியிருக்கு மேடம் இதுல. ஆ 4 குழந்தை இல்லீங்களா? சோ ஒரு ஒரு பெண் அவங்க தப்பு இதுல என்ன இருக்கு? அவங்க தப்பு எதுவுமே இல்ல. அவங்க வந்து அ டிவோர்ஸ் வாங்குறாங்கங்கிறது வந்து டோட்டலி டிஃபரண்ட். ஆனா, திருமணத்துல இருக்கக்கூடிய வைல் ஸ்டில் மேரிட் இவர் போய் வேற இடத்துல குழந்தை குடுத்துட்டு வர்றாருன்னு சொன்னா, அந்த பெண்ணுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தைங்கங்க. மெயின் இப்போ இதுல குழந்தைங்க. ஸ்கூலுக்கு போறது, வெளிய வந்தாலே அப்படின்னு பேசுவாங்க. அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆயிட்டாங்க அந்த பிள்ளைகள். அதுதான் எனக்கு உண்மதான். ரொம்ப வருத்தம். எனக்கு ஜாய் மேலயும் அதுதான் ரொம்ப கோவமா இருக்கு. ரொம்ப கோவமா இருக்கு. இத மேக்ஸிமம் அவங்க நான் நம்புறேன். அவங்க மேக்ஸிமம் இத வந்து ஃபர்ஸ்ட் பிரைவேட்டா சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த அப்புறம் இவர் வந்து பிளாக் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸும் குடுக்காததுனால தான் இவங்க வந்து வெளிய வந்து இப்படி போராடுறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். வெரி சேட், வெரி சேட். அ அந்த குழந்தைகள மனசுல வச்சாவது 2 பேரும் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி அ அ பணம் வரும் போகுங்க. அ பணத்துல போய் பேரம் பேசிக்கிட்டு இல்லாம, ஏன்னா வாழ்க்கை பிரச்சனை. குழந்தை நீங்க பெத்த மகனுடைய பிரச்சனைங்கும் பொழுது, ப்ளீஸ் கொஞ்சம் மனுஷத்தன்மையோட இத அணுகுங்க. அப்படின்னு தான் நம்ம வந்து ஆண்கிட்ட சொல்ல முடியும். கொஞ்சம் நான் கொஞ்சம் ஊர் வாயில போய் விழுவாதீங்க வாலண்டரியா அப்படின்னு பெண்ணுக்கு சொல்ல முடியும். கண்டிப்பா மேடம். பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி மேடம்.